பாஹ்யக்ஷேபः கலார்த்தः பவபய சத்வృத்தமாச்சார்யவத்தः காயத்ர்யர்த்தோதயார்த்தः ஹிதமுசிதபரம் தத்வமர்த்தாம்ச்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவः கடக விதிபலம் பாரதந்தியம் ததா தத் காஷ்டாகால பிரதீக்ஷா வசதி பதமிதி பிராஹு அஷ்டாதசார்த்தான். திருமலையில் சுவாமி ராமானுஜருக்கு அவருடைய மாதுலரான, அதாவது பூர்வாசிரம மாமாவான ராமானுஜன் இளையாழ்வார் என்று அவர் பிறந்தவுடனே அவருக்கு திருநாமத்தை இட்டவரான பெரிய திருமலை நம்பிகள் உபதேசம் செய்தருளின ராமாயணத்தின் 18 ரகசியங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் அபினவதேசிகனான உத்தமூர் சுவாமி ஒரு ஸ்லோகத்தினாலே தொகுத்தளித்து நமக்கு வழங்குகிறார். முதலில் நாஸ்திகவாதம் என்பது அங்கே நன்கு மறுக்கப்படுகின்றது. ராமாயணத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஏதோ இது ராமாயண உபன்யாசம் என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ராமானுஜருக்கு உபதேசிக்கப்பட்டவை என்பதனாலே நாம் இதை அறிய வேண்டும். ஏனென்றால் பிரம்மசூத்திரங்கள் முதலானவற்றில் புரிந்திருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் நன்கு விளக்கி கூறுவது என்பது இது போன்றதான ஒரு சந்தர்ப்பத்தில் இயலாது. அது தனிப்பட்ட முறையில் நாம் அறிய வேண்டியது. இருந்தாலும் தற்பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்தின் உள்புரிந்ததான அர்த்தங்களை எல்லாம் சற்றே மேலோட்டமாகத்தான் நாம் பார்க்க போகிறோம். உள்ளே புகுந்து பார்க்க போவதில்லை. இவற்றையெல்லாம் குருவினிடத்தில் பணிந்து அறிய வேண்டியது. எப்படி ராமானுஜர் தன் குருவினிடத்தில் பணிந்து அதை அடைந்தாரோ அது போன்று நாம் அறிய வேண்டியது. போகட்டும். இனி ராமன் சித்திரக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பரதன் ஓடி வந்து ராமனின் தாழ் பணிந்தான். சுவாமி, தோ நான் வந்திருக்கிறேன். உம்முடைய தாசன், உம்முடைய அனுஜன், உம்முடைய தம்பி, உம்முடைய சகா எல்லாம் நீர் எப்படி நியமிக்கிறீரோ அப்படி செய்வதற்கு எல்லா விதத்திலும் உம்முடைய ஏவலாளாக இருக்கக்கூடிய என்னுடைய பிரார்த்தனையை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் தான் ஜாபாலி என்னும் மகரிஷி நாஸ்திகவாதம் செய்ய ஆரம்பிக்கிறார். ராமா, இருக்கும் பொழுது இன்பமாக இருக்க வேண்டியதுதானே. ராஜ்யம், சுகம், மனைவி, மக்கள், பெரும் சொத்து, செல்வம் இவற்றையெல்லாம் நன்கு அனுபவிக்க வேண்டியதுதானே. என்னமோ சத்தியம் பேசினால் புண்ணியம், தந்தையார் சொல்படி நடப்பது புண்ணியம், நாம் பாவங்களை செய்யக்கூடாது, பாவத்தை செய்தால் நரகத்திற்கு போவோம், எப்படியெல்லாம் பேசுகிறாயே ராமா, இது எந்த விதத்தில் பெருமை வாய்ந்ததாக இருக்க முடியும்? ஏனென்றால் இருக்கும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய இதைவிட நரகம் என்பது உண்டா? பாவங்களை பார்த்து நாம் பயப்படலாமா? இந்த பொருள்கள் தோன்றும்படியாக ஜாபாலி சில விஷயங்களை பேசுகிறார். அது நாஸ்திக மத கொள்கை. அப்படி அவர் ஜாபாலி பேசுவதை கேட்க கேட்க ராமனுக்கு கோபம் வருகிறது. சீறி விழுகிறான். ஏற்கனவே பரதன் உள்ளம் கலங்கி இருக்கிறான். ஒரு சிறு பிள்ளை, அவனுடைய கலக்கத்தை போக்குவது பெரும் மகர்ஷியான தங்களுடைய கடமை இல்லையா? தபோதனாயிற்றே தாங்கள் மேலும் மேலும் அவனுடைய கலக்கத்தை அதிகப்படுத்துவதான இந்த வார்த்தைகளை பேசலாமா? ஒருவருடைய உபதேசம் மற்றவர்களுக்கு உள்ளத்தில் தெளிவை உண்டாக்க வேண்டுமே தவிர்த்து மேலும் அதனை கலங்கடித்தது என்றால் அவர்களை பெரியோர்கள் என்று நாம் கொண்டாட முடியுமா? மகர்ஷே, தாங்கள் பேசுவது தகாது. இந்த கொள்கையை நான் மறுக்கிறேன். இதையெல்லாம் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த தீய எண்ணத்துடன் பேசாதீர்கள் என்பதாக சற்றே கடுமையாக ராமன் பேசுகிறான். அந்த புண்ணியங்களை செய்வதனால் நமக்கு உண்டாகக்கூடிய மேன்மை என்ன? பாவங்களை செய்வதனால் நரகம் முதலான அனுபவங்களில் நாம் அடையக்கூடிய துக்கங்கள் என்ன? அதுவும் சாஸ்திரங்கள் வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும், எம்பெருமானுடையதான நியமனத்திற்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்னும் அந்த உறுதியான கொள்கையானது ராமனால் விளக்கப்படுகின்றது. பாஹ்யக்ஷேபகா. அங்கேதான் நாஸ்திக மதத்தை மறுத்து ராமன் பேசுகிறான். அப்பொழுது ஜாபாலி ராமனிடத்தில் சொல்லுகிறார், ராமா, இவை அனைத்தையும் நான் அறிவேனப்பா. நான் நாஸ்திகன் அல்ல. நான் நாஸ்திகவாதம் பேசினால் கூட என்னை ஒரு ஆஸ்திகனாக அறிந்து கொள். ஜாபாலியினுடைய பேச்சு அழகானது. நாஸ்திகமாக பேசுபவர்கள் கூட உண்மையில் ஆஸ்திகர்கள் தான் என்பதை ஜாபாலி தெள்ளத் தெளிவாக காண்பிக்கிறார். நான் ஒரு ஆஸ்திகன் தான். உன் வாயால், உன்னுடைய திருவாக்கினாலே இந்த ஒரு சம்பிரதாயத்தின் சீர்மை, ஆஸ்திக மதத்தினுடைய பெருமை உலகத்திற்கு வெளிவர வேண்டும் என்னும் ஆசையினால் பேசினேனே தவிர்த்து உண்மையில் வஞ்சனை செய்யும் பேச்சு என்னுடைய பேச்சு இல்லை என்று ஜாபாலி கூறுகிறார். பாஹ்யக்ஷேபகா. இது ராமானுஜருக்கு உபதேசிக்கப்பட்ட முதல் அர்த்தம். அடுத்தது கலார்த்தகா. கலா, காஷ்டை, நிமிஷம் முதலானவைகள் நாளையும்
நிமிஷங்களையும் காலங்களையும் கணக்கிடுவது. இதற்கு பொருள் என்ன? ஜோதிஷ சாஸ்திரம் என்பதாக பெயர். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்று ஷடங்காவை வேதாக, வேதத்திற்கு 6 அங்கங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த 6 அங்கங்களில் ஜோதிஷமும் என்பது ஒரு சாஸ்திரம். ஜோதிஷ சாஸ்திரம், தற்காலத்தில் ஜோதிஷ சாஸ்திரம் அந்த சாஸ்திர பிரகாரமாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் உண்மையில் வேதத்தினுடைய 6 அங்கங்களில் ஜோதிடம் என்பது ஒரு சாஸ்திரம். ராமாயணத்தில் நாம் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தினுடையதான அனுபவங்களை பெறலாம். குறிப்பாக 1-2 உதாரணங்களை சொல்லலாம். ராமன் அவதாரம் செய்த பொழுது ததச்ச துவாரசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே தெய்வத்தே ஸ்வச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சக புரோத்யமானே ஜெகநாதம் என்று ராமன் சித்திர மாசத்தில் வசந்த ருத்துவில் நவமி திதியில் சுக்ல பட்சத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது புனர்வசு என்னும் நட்சத்திரத்தில் பிறந்தான். உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரு சேந்தௌ நவம்யாம் திதோ லக்னே கர்க்கடகே புனர்வசுயுதே மேஷம் கதே பூஷணி என்று 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது புனர்வசு நட்சத்திரத்தில் கர்க்கடக லக்னத்தில் ராமனுடைய அவதாரமானது ஏற்பட்டது என்று ஜோதிஷ சாஸ்திரத்தின் பெருமை இங்கே காண்பிக்கப்படுகிறது. இது போன்று ஏனைய குமாரர்களுடையதான அவதாரமும் சொல்லப்படுகிறது. மேலும் தசரதர் முதலானவர்கள் வசந்த ருத்துவில் எப்படி யாகங்கள் செய்தார்கள் என்பது காண்பிக்கப்படுகிறது. அது தவிர ராமனுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்ற பொழுது முதலான சந்தர்ப்பங்களில் ஜோதிஷ சாஸ்திரத்தின் பெருமை காண்பிக்கப்படுகிறது. அது தவிர பின்னாளில் ஒரு சமயம் சீதாதேவியை ராவணன் அபகரித்து செல்லுகிறான். அப்பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ராவணனால் அடித்து வீழ்த்தப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக அங்கே ஜட்டாயு விழுந்து கிடக்கிறார். ஓடி வந்த ராமன் அவரை மடியில் போட்டுக்கொண்டு கதறுகிறார். ஐயோ, ராஜ்யாத் பிரம்சா வனே வாசகா பத்னி நஷ்டா ஹதோ த்விஜஹா என்று நான் ராஜ்யத்தை இழந்தேன், காட்டில் வசிக்கிறேன், மனைவி காணாமல் போய்விட்டாள், எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆதரவாய் இருந்த இந்த பறவையரசனும் இப்பொழுது குற்றுயிரும் குறையுருமாக தன் உயிரை ரட்சித்துக் கொள்ள இப்படி பாடுபடுகிறானே, என்னமோ என்னுடைய வல்வினைகள், என்னுடைய தீவினைகள் எத்தகையது என்று தெரியவில்லையே, இவ்வளவு வல்வினைகளை நான் செய்திருக்கிறேனா என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜட்டாயு மகாராஜர் சொல்லுகிறார், அப்பா ராமா, நீ வருத்தப்படாதே. விந்தம் என்னும் முகூர்த்தத்தில் ஒரு பொருள் தொலைந்தது என்றால் அது கட்டாயம் எஜமானனுக்கு மறுபடியும் கிடைத்துவிடும். ஆகையால் நீ வருந்தாதே என்று அந்த முகூர்த்தம், சீதாதேவி தொலைந்து போன வேளை, தொலைந்து போன நாள், நிமிஷங்கள், நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் கணக்க வைத்து இவள் தொலைந்து போன வேளையை பார்த்த ஜட்டாயு மகாராஜர் அருளி செய்கிறார், கட்டாயம் சீதை உனக்கு கிடைத்து விடுவாள் என்று. இப்படி பல இடங்களில் நாம் பார்க்கலாம். கலார்த்தகா என்று இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தின் பெருமைகள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் காண்பிக்கப்படுகின்றன. இது பெரிய திருமலை நம்பிகளால் பகவத் ராமானுஜருக்கு அருளி செய்யப்பட்ட 2வது ரகசியம். பாஹ்யக்ஷேபா கலார்த்தகா பவபயம். அடுத்தது பவபயம். பாவத்தை செய்பவனுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. பாவத்தை நாம் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவத்தை செய்தால் கூட நமக்கு மறுபடியும் மனது மாறி நல்ல காரியங்களில் பிரவೃತ್ತಿயானது உண்டாக வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்முடைய காலத்தில் மட்டுமில்லாமல் நம்முடைய மரணத்திற்கு பின்னும் கொடுமையான தண்டனைகளை எல்லாம் அனுபவிப்போம் என்று அதுவும் காண்பிக்கப்படுகிறது. பவ பயம், சம்சாரத்தில் பயம். இந்த சம்சாரம் கொடுமையானதப்பா, இதிலிருந்து எப்படியாவது நாம் விமோச்சனத்தை அடைய வேண்டும் என்பதாக சரபங்கர், சுதீக்ஷ்ணர், சபரி முதலானவர்கள் மோட்சத்தை அடைந்த பொழுது சம்சாரத்தில் இருந்து அவர்கள் மோட்சத்தை அடைவதற்காக ஆசை கொண்ட தன்மை காண்பிக்கப்படுகிறது. பவபயம். ஆகையால் தான் சரணாகதி சாஸ்திரம் என்று ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு பெயர். பகவானுடைய திருவடிவாரத்தில் நாம் சரணாகதி செய்வதனாலே நாம் உயர்ந்த பேரின்பமான மோட்சத்தை அடையலாம் என்னும் அந்த தத்துவம் ராமாயணத்தின் வாயிலாகத்தான் உபதேசிக்கப்படுகிறது. சரணாகதி சாஸ்திரமான அந்த ராமாயணத்தை கொண்டுதானே நம்முடைய பூர்வர்கள் எல்லாரும்
பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தலான சுவாமி நம்மாழ்வார் உட்பட அனைத்து ஆழ்வார்களும் அருளி செய்திருக்கக்கூடியதான உயர்ந்த இந்த சரணாகதி பிரபந்தங்களான திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் செய்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள். ராமாயணத்தினுடைய தொட்ட இடந்தோறும் சரணாகதி என்பதை நாம் கீழே பலமுறை பார்த்திருக்கிறோமே. ஆகையால் பவபயம், பவம் என்றாலேயே இந்த சம்சாரத்திற்கு பெயர். ஒருவன் கொடியதான நரகதுல்யமான இந்த சம்சாரத்தில் பயந்தானேயானால் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீச்சதை யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமமே என்று உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை என்பதாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பகவானுடைய சரணாரவிந்தத்தை ஒருவன் வந்து அடைந்து, அடியேன் சுவாமி புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேன் என்று சொன்னால் அவனை உத்தாரணம் செய்வதற்கு ராமன் சித்தமாக இருக்கிறான். இது கடற்கரையில் அவன் சொன்ன வார்த்தை. அந்த சூளுரையின் உள்பொருளை அறிந்தவர்களுக்கு ஒரு பொழுதும் சோகம் இல்லை. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளாக அவைகள் விளங்குகின்றன. பவபயம். எனவே சம்சாரத்தில் பயந்திருக்கிறவன், இது மூன்றாவது அர்த்தம். சம்சாரத்தில் பயந்திருப்பவன், இந்த பிரகதி மண்டலத்தில் இந்த பிறவியை பார்த்து பிறவி பணியை பார்த்து பயந்திருப்பவன் அடுத்து நல்வழியில் நடக்க வேண்டும். சத்விருத்தம். சத்விருத்தம் என்றால் நல்ல நடத்தை. ராவணனுக்கும் ஒரு நடத்தை உண்டு, வாலிக்கும் ஒரு நடத்தை உண்டு, இந்திரஜித்துக்கும் ஒரு நடத்தை உண்டு. இதே விபீஷணன் என்ன, குஹன் என்ன, சுக்ரீவன் என்ன, இவர்களை போன்றதான வழிகாட்டிகள் நமக்கு ராமாயணத்தில் இருக்கின்றார்களே. அவர்கள் காட்டிய வழி என்றோ மேலான வழி, அந்த வழி என்றோ தொல்வழி, அதுதானே நல்வழி. ஆகையால் சத்விருத்தம். அதை விட முக்கியமானது என்ன? ராமன், ராமனுடைய தம்பிகள், இவர்கள் எல்லோரும் வாழ்ந்து காட்டிய வழிதான் உண்மையான வழி. ஆகையால் அந்த வழியில் நம்மை அழைத்துச் செல்வது எது? சாரித்ரேண சகோயுக்தா. சுவாமி, எவனொருவன் உலகத்தில் எல்லோராலும் விரும்பப்படுபவன், எவனொருவனுடைய வழியில், எவனொருவன் காட்டிய வழியில் எல்லோரும் நடக்கிறார்கள், அந்த வழியில் தான் நாமும் செல்ல வேண்டும் என்று அந்த வழிமுறையை காண்பிக்கக்கூடியது ராமாயணம். பாஹ்யக்ஷேபா, கலார்த்தா, பவபயம், சத்விருத்தம். ஐயா, நன்னடத்தை தான் ஒருவனை எல்லா வழியிலும் மேன்மையுறுத்தும். விபீஷணோ ஹி தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷணன் தர்மாத்மா, அவனுக்கு இந்த ராட்சச குணம் என்பது கிடையவே கிடையாது என்னும் பொழுது விபீஷணன் பெருமை புலனாகிறது. விபீஷணனை ரட்சித்த ராமனுடைய பெருமை புலனாகிறது. ஆனால் ராவணன் முதலானவர்கள் செய்த தீய காரியங்கள் அவர்களுடைய விநாசத்திற்கு வழிகோலினது அல்லவா? இதைத்தான் நான்காவது ரகசியமாக பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு காண்பித்தருளினார்.